எல்லாரும் தீபாவளி கொண்டாடி முடிச்சதுக்கப்புறமா ஆடிலைனில் ஒரு தீபாவளி கிடைக்குமா அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ், ரோஹித் கோலி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப ஒரு தடவை கம்பேக் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பேர்த்தில் ஒரு கம்பேக் ரோஹித் கோலி கிட்ட இருந்து ஓடிஐயில். பட் அந்த மேட்ச்சில் பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஏமாற்றிட்டு போனாங்க. கோலி ரோஹித் அதை தாண்டி ஒட்டுமொத்த டீம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு பிலோ ஆவரேஜில் இருந்துச்சு. இப்போ ஆடிலைனில் என்ன நடக்க போகுது, ஆடிலைனில் ரோஹித் கோலி கம்பேக் கொடுப்பாங்களா, வாய்ப்பு இருக்கா, இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். மட்டும் இல்லாமல் ஆசீஸ் ஃபேன்ஸ் நம்ம சேனலில் இருக்கிறீங்க, போன ரிவ்யூவில் பார்த்தேன் ஆசீஸ் தான்டா, எனக்கே அப்போவே தெரியும்டா ஆசி ஜெயிப்பாங்கன்னு நான் கமெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே, இப்போ ஆடிலைனில் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா, ஆசீஸ் மைட்டி ஆசீஸ் என்ன 2-0 சீரீஸையும் வின் பண்ணுவாங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூஸ்ல இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஆடிலைனில் நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். இன்னும் அந்த மீம்லாம் எனக்கு கண்ணுக்கு தென்படலை. என்னன்னா ரோஹித் கோலி இவங்களோட கம்பேக்குக்காக தான்ப்பா வெயிட் பண்ணுறோம், அதனால தீபாவளிக்கு வச்சிருந்த வெடியை கூட நாங்கள் அவங்க கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் வெடிக்க போகிறோம், தீபாவளியாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சில ஃபேன்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கேள்விப்பட முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பேக் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு ஆடிலைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், ரோஹித் கோலி இந்தியா கிட்ட இருந்து கம்பேக் இருக்கு, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு கம்பேக் இருக்கு. ஒரு பெரிய ஸ்கோர் வருதுன்னா டீம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. இந்த டாப் 3ல 2 பேர் அடிச்சிட்டாங்களே டீம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருவாங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரோஹித் கோலி கிட்ட தான் நீங்கள் கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ குயிக்காக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிரிக்கெட் விளையாண்டு கைகளில் பேட் எடுத்து, எப்பா அதுலேயே வந்து நம்ம கிரிக்கெட்டரா நம்ம வேற அப்படிங்கிற அளவுக்கு கோலியும் ரோஹித்தும் கொஞ்சம் இடையில கிரிக்கெட் விளையாடவே இல்லைங்கிறதுனால ஸோ பேர்த்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ரோஹித்க்கு வந்து அன்பிளேயபிள் டெலிவரி, விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியான பால் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது வழக்கம் போல் கவர் ட்ரைவ் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ட்ரைவ் பண்ணி அங்கே தான் எனக்கு ரன் வந்திருக்கு. திரும்ப அந்த மாதிரியான பால் போகும்போது கை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போச்சு, அவுட் ஆனார். ஸ்டில் நம்ம டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே வரும். ஏன் அவங்க கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் இது கிரிக் ஆனந்தா ஷோ கிடையாது. மேலோட்டமாக வருவாங்க அப்படிலாம். ஏன் கம்பேக்? ஸோ ஆக்சுவலி ஆடிலைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிப்பிக்கல், இப்போ சிட்னி தான் வந்து ஒரு ஏஷியன் விக்கெட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஆடிலைனில் நான் ஓரளவு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அண்ட் சப்கான்டினென்ட் டீம் வந்து இங்கே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்தியாவே 2018 டெஸ்ட் மேட்ச் இங்கே வின் பண்ணாங்க. அப்படியே அதே டூரில் வந்து ஒரு ஓடிஐ மேட்ச் வின் பண்ணுவாங்க. 2016-15 அந்த டூரில் வந்து ஒரு T20 சீரீஸ் வின் பண்ணுவாங்க. ஏறப்பான ஒரு 200 அடிப்பார் கோலி, பட் மிஸ் பண்ணுவாங்க அந்த மேட்சை. பட் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோலிக்கு ஆடிலைன் கோட்டை, ப்ளஸ் இந்தியன்ஸுக்குலாம் அங்கே நல்லா விளையாடுவாங்க. ஆடிலைன் விராட் கோலிக்கு ஒரு கோட்டை. பெர்த் மாதிரியோ இல்லைனா மெல்போர்ன் மாதிரியோ ஒரு பவுன்ஸு பேஸு இங்கே நீங்கள் இருக்காது ஆடிலைன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் செட்டில்ட் ஆகும், பேட்டுக்கு நல்லா பால் வரும், மூவ்மெண்ட் கம்மியாயிரும். முக்கியமான விஷயம் மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் உங்களுக்கு பவுன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விராட் கோலி நல்லா பேக் ஃபுட்டில் ஆடுவாங்க. ரஹானே விராட் கோலிலாம் நல்லா ஆடுவாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் அந்த பவுன்ஸுங்கிறது வந்து பேர்த்தில் வர குயிக்காக வரதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குங்களா. ஸோ அவரால் புல் கொஞ்சம் நல்லாவும் ஆட முடியுங்கிறதுனால இங்கே டெஃபினட்டாக கம்பேக் இருக்குது. இங்கெல்லாம் சிட்னியில் இருக்குது, பட் நான் இங்கேயே கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு சொல்கிறேன். அப்புறம் ஆடிலைனோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட், நான் ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்டில் நான் ஆரம்பிச்சிட்டேன். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று மேட்ச் டேக்கு முந்தின நாள் இங்கே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஈரப்பதமாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் மழை பெய்யும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மழைக்கு பெய்கிற 2 நாளைக்கு இடையில அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, சேஃபாக இருங்க. எங்கேயாவது கரண்ட் கம்பியெலாம் இருந்துச்சுன்னா மின்சார வாரியத்துறை இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி கரண்ட் கம்பியாக இருந்துருக்குன்னு. சரி ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா முந்தின நாள் அதுக்கு அடுத்த நாள் இடையில மேட்ச் டே அப்போல்லாம் மழை இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழைனால இந்தியாவுக்கு அந்த மேட்சை நாசமாக போச்சு, அதனால இந்தியாவும் கொஞ்சம் நாசமாக போச்சு. ஆடிலைனில் மழை வரலாம், பிரச்சனை கிடையாது. மழை வரலாம் இல்லை, மழை வந்தாலே பிரச்சனை தான் கிரிக்கெட்டுக்கு. மழை வந்து அதாவது பேட்டர்களோட மூட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓவர் அப்படியே பாதியாக குறைச்சி போன மேட்ச்லாம் அந்த மாதிரி ட்ராஜடி, அது எந்த டீமுக்கும் நடந்துடக்கூடாது, இந்தியன் டீமுக்கு நடந்துச்சு. பார்ப்பேன் ஆடிலைனில் மழை வரக்கூடாது ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிலைனோட பிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங். ஆடிலைனில் வந்து இந்த நியூ பால், அதாவது ஹார்ட் நியூ குக்குபுரா ஒயிட் பால் வந்து அதுவும் பவர் பிளேயில் வரக்கூடிய நியூ பாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், ஒரு ஆவரேஜாக ஒரு 240-250 வரைக்கும் அடிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு காரணம் ஆடிலைனோட பிச்சு, அதை தாண்டி பிச்சோட டைமென்ஷன்ஸ். ஆடிலைனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது ஸ்ட்ரைட் பவுண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 80 மீட்டர் 79 மீட்டர். பட் ஸ்கொயர் பவுண்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப் சைட் லெக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 63 68 அதில் முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் லெக் ஃபீல்டர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் விக்கெட் கவர் பண்ணுறது. ஸோ பேட்டர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புல் ஷாட்ஸ் போடுற அடிக்கிற மாதிரி, அதாவது ஷார்ட் பால்ஸுக்குலாம் பெருசாக பவுலர்ஸுகள் இங்கே போட மாட்டாங்க. ஸோ பேட்டர்ஸ் ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டு ஓடினாங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரைட்டில் பொதுவாக ஒரு ரன் தானே எடுப்பாங்க நிறைய இடங்களில், இங்கே 2 ரன்னே எடுக்கலாம். இப்போ மிடில் விக்கெட்டில் அடிச்சுட்டா தாராளமாக 3 ரன் வரைக்கும் ஓடலாம். ஸோ இதில் ஃபீல்டர்ஸுகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய தொல்லை வேலை என்னென்னா நம்ம ஸ்கொயர் லெக் ஃபீல்டர்ஸ் அண்ட் மேபி இந்த லாங் ஆஃப் ஃபீல்டர்ஸ் போயிட்டு கவர் பண்ணி எடுத்து அந்த த்ரோவை அடிக்கணும். இப்போ நீங்களாம் சில டைம் கவனிச்சிங்கன்னா தெரியும், த்ரோ வந்து சில இடங்களில் பெருசாக வரும். அங்கே விராட் கோலி கரெக்டாக இன்னும் சர்க்கிளில் இருந்து பாலை கலெக்ட் பண்ணி திரும்பி ரன் அவுட் அடிச்சு விக்கெட் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆடி லைனில் ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஆடி லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பவுலர்ஸுகளோட லென்த் எப்படி போட்டாலும் அடிங்க, ஓகேங்களா. நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் பவுண்டரி ரொம்ப பெருசு அப்படின்னு மேலே போட்டிங்க அப்படின்னா மாட்டுச்சுன்னா அவ்வளோதான், லாஜவாப் அப்படிங்கிற மாதிரி பெருசாக சிக்ஸஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டில் பார்க்கலாம். ஷார்ட்டாக போட்டாங்கன்னா லெக் சைடில் தூக்கி விட்டுருவாங்க. லைக் நீங்கள் விராட்க்கு போட்டாலும் சரி தான், இல்லைனா நீங்கள் ரோஹித் சர்மாக்கு போட்டாலும், கேஎல் ராகுல் தில்லுக்கெல்லாம் போட்டோன்னா அது முடிஞ்சு போச்சு. எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா போன மேட்ச்சில் வந்து இது மாதிரி வெளில ஷார்ட்டாக போட்டிருந்தாரு. அதை வந்து மார்ஷ் ஆஃப் சைடில் யோசிக்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இங்கே எப்படியும் எங்கள் பேட்டர்ஸோட டாமினன்ஸ் கொஞ்சம் பவுலர்ஸுகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்பின்னர்ஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கல்ல, இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் நிறையா அடிக்க வச்சு, புரியுதுங்களா, ஃப்ரண்ட் ஆஃப் அதாவது பெயின் ஸ்கொயரில் அடிக்க வச்சாதான் பிரச்சனையே. இப்போது லெக் ஸ்பின்னரோ இல்லை ஸ்பின்னரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும், கொஞ்சம் காற்று அடிக்கிறதுக்கு மிடில் விக்கெட் பார்க்கும். ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஸோ இதெல்லாமே இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஈரப்பதம் இருந்ததுன்னா டாஸை வின் பண்ணுறாங்க. எப்போவுமே இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட யோசிப்பாங்க. சேஸ் கூட பண்ணிடலாம், விக்கெட் செகண்ட் செட்டில் ஆயிரும், ஆனால் ரைட்டில் பேட் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே சீரீஸ் நடந்து முடிஞ்சது. அதில் வந்து 329 தாஸ்மேனியா வந்து சேஸ் பண்ணாங்க. 2019 இந்தியா வந்து 298 ரன்களை சேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. கோலி ஒரு 100, அப்போ டிகே வந்து ஒரு குயிக்காக ஒரு 13 பாலில் ஒரு ரன் அடித்தார். அப்புறம் தலை தோனி வந்து ஒரு 50 அடிச்சிருப்பார். தவான் ரோஹித்லேருந்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று கிடச்சிருந்துருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சேஸ் பண்ணலாம் அண்டர் லைட்ஸில், அது பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ ஆடிலேயோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதானா. அடுத்து 2 டீமில் பிளேயிங் 11 அந்த உள்ளே வெளியே இதெல்லாம் பார்க்கும்போது இந்திய டீமில் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போது இது வந்து கில்லுக்கிட்ட கொடுத்துட்டாங்க, கம்பீர் கோச்சாக இருக்கிறாரு. ஸோ இந்த வாஷிங்டன் சுந்தரம் வந்து உள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து மேபி யாருன்னு தெரியல. மேபி அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கௌதம் கம்பீரா இல்லை கில்லா கேட்குறாங்களான்னு எனக்கு தெரில. பட் வாஷிங்டன் இருக்கக்கூடிய பிளேஸ் பவுலிங்கே எனக்கு பெருசாக தேவை கிடையாது. எனக்கு வந்து இப்போது எதை ஸ்ட்ராங் பண்ணணும், பேட்டிங் வந்து எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி பிடிக்கும். இப்போ ஹர்ஷித் ராணா பேட் பண்ணுறாங்கன்னா எனக்கும் 7 விக்கெட் வரைக்கும், இதை விட வேறு எதுவும் தேவை கிடையாது, புரியுதுங்களா. இந்த இடத்துல விக்கெட் எடுக்கணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் ஆஸ்திரேலியாவில் பேட்டர்லாம் இருக்காங்கங்கும் போது வாஷிங்டன் சுந்தரை விட குல்தீப் யாதவை எனக்கு அந்த இடத்துல பேட்டராக நான் பார்க்குறேன். விக்கெட் குயிக்காக இல்லை எனக்கு தெரியல. நான் குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னரோடவே நான் போவேன். நீங்கள் வாஷிங்டன் சுந்தர்கிட்ட போகிறது, நீங்கள் வாஷிங்டன் சுந்தர் மேலே போகிறது ஒன்று ஓகே, இந்த விக்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், அப்போ சுந்தர் கரெக்டாக இருப்பாருன்னு. பட் இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டருக்கும் சரி கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும்போது சரி ஆல்ரெடி இங்கே நல்லா போட்டிருக்காரு. ஆல்ரெடி இங்கே குல்தீப் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும்போது குல்தீப்பையே கொண்டு போகலாமே, ஒரு பியூர் ஸ்பின்னரே கொண்டு போகலாமே. மேலே பும்ரா இல்லை, அது விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆள் அங்கே இல்லைங்கும் போது இப்போ சிராஜும் ஹர்ஷித் ராணாவும் கொஞ்சம் அப்படியே காய்ச்சல் வந்த மாதிரி திணறாங்கும் போது அப்போது மிடில் ஓவரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷரை போடணும். அங்கே எனக்கு இன்னும் இங்கே விக்கெட் டேக்கிங் இல்லாத மாதிரி. இப்போ ஹர்ஷித் ராணா கூட ஓகே, சிராஜ் கூட ஓகே, பட் அந்த ஓகேங்கிறத தாண்டி எஸ் பிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஓடி விடுங்க, ஸ்கோர் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுவேன் எனக்கு குல்தீப் யாதவ் 11ல் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஜாம்பா ரிட்டர்ன்ஸு, அதனால் குன்னுமே வெளியில் போவாரா, ரொம்ப பரிதாபங்க, நல்லா போட்டிருந்தார் ஒரு பக்கம்னா. அடுத்தது மேலே அலெக்சாடி உள்ளே வராரு விக்கெட் கீப்பராக. அப்போது பிலிப்பி வெளியில் வைப்பாங்க. அவரும் போன மேட்ச் கொஞ்சம் மாதிரி ஸ்டெடியாக ஆனார். க்ரீனுக்கு பதிலாக மர்னஸ் லபுஷேன், ஆனால் லபுஷேனை உள்ளே வைக்கல, மேட் ரன்ஷாவே கண்டினியூ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டில் அடைச்சோம், எலிஸாக அடைச்சாங்க. 2 சேஞ்ச் தான். அலெக்சாடி உள்ளே ஆடுவார், அதுக்கப்புறம் ஜாம்பா உள்ளே வருவார். இதன் மூலமாக ஆஸ்திரேலியா பலமாவாங்க. 2-0 ஜெயிக்கிறதுக்கு இங்கே அடித்தளம் போட்டாலும் போடுவாங்க. சரி ஓகே, 11 பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக குழப்பலாம் வராது. குனுமை நல்லா போட்டாரா ஓகே, பட் அதை விட எனக்கு ஜாம்பா நல்லா போட்டுருவாருப்பான்னு ஜாம்பா தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அலெக்சாடி ஆல்ரெடி விக்கெட் கீப்பராக இருந்தார், ஸ்டீல்டு ஆனாருங்கிறதுனால இப்போது அவருக்கு பிரேக் விட்டாங்க. அந்த மேட்ச் நீ போயிட்டு வாப்பான்னு ஜெயிச்சிட்டாங்க. இப்போது அலெக்சாடியே உள்ளே வராரு. பிலிப்பி நல்லா ஆனாலும் அது கேரியோட பிளேஸு, நீ கேரிக்கு பேக்கப் தான், கேரி வந்தாச்சதுக்கப்புறம் நீ எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பிரச்சனையே கிடையாது. சரி இப்போது
இப்போ நம்ம வருவோம் பேட்டிலுக்குள்ள வருவோம். போன மேட்ச் டாப் 3 ஸ்டார்க் அண்ட் ஜோஷ் ஹாசல் அண்ட் நேத்தன் எலிஸ். அவங்க நியூ பால் நான் சொல்கிறேன், என்கிட்ட ஒயிட் பால் இல்லை ரெட் பால் தான் இருக்குது, சொன்னால் நல்லா இருக்காது, தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்லலை. என்னென்னா போன மேட்ச்சில் வந்து அந்த ஸ்விங்கு இருக்கோ இல்லையோ நல்லா அந்த பிச்சை சூப்பராக யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா எனக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி ஒரு பக்கம், அப்படின்னா வெளில கோலிக்கு போட்டதுன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கலை உடைக்கிற மாதிரியான பால் ஒன்று போட்டாங்க. அக்கலை உடைக்கிற மாதிரி, அதே டவுன் த லெக் சைட் இந்தியன் பேட்டர்ஸ்லாம் நல்லா ஆட பிடிக்கும். பட் அதுவே கொஞ்சம் லெங்க்த்தை தப்பாக ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படின்னு போகும்போது இப்படி கை இப்படி தானே வரும். ஸோ க்ளவுவில் அடிச்சு கூட போகலாம், ஓகேங்களா, இல்லை பேட்டில் பட்டு கூட தப்பாக ஏதாவது நடக்கலாம். பட் இதை டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ரிப்புக்கு அதாவது அக்கலுக்கு போடுற பால் சூப்பராக போடுறாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ், எஸ்பெஷலி ஸ்டார்க், ஜோஷ் ஹாசல்வுட் கூட வந்து இப்போ கம்பெனி நேத்தன் எலிஸும் அவரால் கொடுக்குறாருங்கும் போது இந்தியன் பேட்டர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். இந்தியன் பேட்டர்ஸோ இந்தியன் பவுலிங்கோ எனக்கு போன மேட்சை வச்சு நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் சொல்லுவேன், வந்து அது கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் விக்கெட் கூட விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு சொல்கிறாங்க தம்பி நீ T20 ஆடணுன்றாங்க, உடனே திரும்ப ஆக்சலேட்டர் எடுத்துறாங்க, ஸ்கோர் பெருசாக வரல. பட் மேலே ரோஹித் கோலி கில்லு அவங்களுக்கு என்ன கேட்குறது எனக்கு புரியுது, அவங்களுக்கு என்ன எனக்கு புரியுது. ஸ்ரேயாஸ் ஐயரே கொஞ்சம் விளாண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஸோ இந்தியன் பேட்டர் கொஞ்சம் கவனமாக விளாடணும். அது போக இப்போ ஜாம்பா வராரு, இப்போ ஜாம்பா வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், கேஎல் ராகுல் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், விராட் கோலி ஸ்பின்னர் ஆடுவார். பட் ஜாம்பா இந்த பேட்டில் இப்போ ஜாம்பாவோட அந்த 10 ஓவர்ஸ் வந்து எப்படி விக்கெட்டுக்கு மேலே அடிக்க போகிறாங்க, எப்படி ஸ்ட்ரைட் பேட் விட்டு லெக் ஸ்பின்னர் எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஜாம்பா சும்மா கிடையாது, கூகுளியா செம்மையாக யூஸ் பண்ணுவாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்பயும் சொல்கிறேன், மேலே ரோஹித் கோலி நான் இவங்க நம்புறதை விட கில்லை நம்புறதை விட நான் அக்ஷர் பட்டேலையும் கேஎல் ராகுலையும் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். தென் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் போன தடவை சொன்னேன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ குல்தீப் யாதவ் 11th தான், இப்போ சுந்தரோட 11th வந்தீங்கன்னா ஐயாசாமி, நிதிஷ்குமார் ரெட்டியை மேலே இறக்கி விடுங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து வாஷிங்டன் இறக்கி விடுங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போக வேணாம், புரிகிறது. பட் நிதிஷ்குமார் ரெட்டி போனாலும் டப்புன்னு 2-3 அடி அடிக்கிறாரு. T20 மேட்ச்னா கூட ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப நல்லாவே இருக்கிறாரு. ஸோ ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக்கை இந்தியன் பேட்டர்ஸுகளை சமாளிக்கிறதுங்கிறத தாண்டி எங்கேயாவது டிஃபென்சிவ் மூடுக்கு போயிட்டு 290-300 ரன்னு வர வேண்டிய இடத்துல இந்தியன்ஸ்கள் ஒரு 20 ரன் கம்மியாச்சிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையாயிரும். ஏன்னா இங்கே பும்ரா கிடையாது, பும்ரா இல்லை, 2 விக்கெட் வராது, ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எகிரிரும். ஸோ இருக்கிறது சிராஜ் ஹர்ஷித் ராணா போடுறாங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ப்ரெஷரில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியன் டீம் சைட்லேருந்து உங்களுக்கு மார்ஷுக்கு ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்கார், பர்பிள் பேட்ஸில் இருக்கார், அவருக்குனே போடுற மாதிரி சில நேரங்களில் ஹர்ஷித் ராணா போட்டார், சிராஜ் போட்டார், நல்லா மாங்க நடிக்கிறாரு. ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு 50 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்ச் ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்காருன்னா டிராவிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி போன மேட்ச் அவுட் ஆனது. எஸ் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, சிராஜ் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுறாரு. இந்த ட்ராப்புகளை ஹெட் விழுந்தா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷாட் போன மேட்ச்சில் சரியாக ஆடாத ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் இருக்காரு. இன்டர்வியூ கூட அதை கொடுத்துருதான் நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் அவர் ஒரு பக்கம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலஸ்கேழி வராரு ஸ்பின் ஆடுறதுக்கு. ஸோ மொத்தத்தில் இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் இந்த பக்கத்தில் உங்களை பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் சொததான் இருக்குது. ஒரு சொல்கிறது மேத்யூ ஷாட்டு, மேட்ரான் ஷா, கொனலி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், பட் எனக்கு என்னமோ உங்கள் ஃபாக்லோஸுக்கு விட ஸ்பின்னரான ஒரு குல்தீப் யாதவ் கொஞ்சம் மாதிரி திருப்பிச்சிட்டா இருப்பாரான்னு எனக்கு தோணுது. தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆடிலைனில் இந்தியா கொஞ்சம் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா? கவர் பண்ணியாச்சு. இந்தியாவோட பேட்டிங் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்ட்னர்ஷிப் இந்தியன்ஸ்கள் போடணும், முக்கியமானது பார்ட்னர்ஷிப் போடணும். சரி, மேலே 3 விக்கெட் போயிடுச்சுன்னா கீழே இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மாதிரி கௌரவமான ஸ்கோர். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியா 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அப்புறம் நான் ரோஹித் கோலி கம்பேக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். சரி, பைலேட்டரல் சீரீஸ் தான் 2027 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஐ வேர்ல்டு கப் வருது. இது ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படின்னு யோசிச்சாலும் சொன்னாலும் ஆஸ்திரேலியா கிட்ட ஆடுறீங்க, அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ போன வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் கேட்குறேன், இந்த மேட்ச்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா அப்படிங்கிறது, யார் ஜெயிப்பாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு நான் சந்திக்கிறேன்.